ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னாலுமே அது தமிழ் தகுதி தேர்வு வந்து கட்டாயமா இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இத நம்ம பாஸ் பண்ணா மட்டும் தான் வந்துட்டு அவங்க நம்மளோட மெயின் பேப்பரே திருத்துவாங்க. ஸோ அதனால வந்து தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட் நம்ம தமிழ்நாட்டுல. ஸோ அதனால அதுக்குரிய கேள்வி பதில்கள் தான் நம்ம சேனல்ல வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் அதுக்குரிய கேள்வி பதில் தான் வந்திருக்குது. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. இந்த தமிழ் தகுதியுடைய கேள்வி வந்து நீங்க எந்த எக்ஸாம் போட்டித் தேர்வு எழுதினாலுமே அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின பார்த்துடலாம். இது வின்பிளஸ் அகாடமி தமிழ் தகுதி தேர்வுக்குரிய கேள்வி பதில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தரலாம். தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை? தமிழுக்கு வந்து கருவூலமாய் அமைந்தது யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பெருஞ்சித்திரனார் அப்படின்றது தான் இதோட சரியான ஆன்சர். பெருஞ்சித்திரனார் அப்படின்றது தான் இதோட சரியான ஆன்சர். திருச்சிக்கு அருகில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? திருச்சிக்கு அருகில வந்து திருவள்ளுவர் தவச்சாலையை வந்து அமைத்தவர் யார் அப்படின்னா ஈரா இளங்குமரனார். இளங்குமரனார் அப்படின்றது தான் இதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா தான் இதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னா தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறவங்க தேவநேய பாவாணர். இது வின் அகாடமி தமிழ் தகுதி தேர்வு. நீங்க எந்த போட்டித் தேர்வு எழுதினாலும் அதுக்குரிய தமிழ் தகுதி தேர்வு ஒண்ணு வைக்கிறாங்க பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி தான் நம்ம மெயின் எக்ஸாமே திருத்துறாங்க. ஸோ அதனால அதுக்குரிய கேள்வி பதில் தான் இது. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மேவலால் என்பதன் பொருள் யாது? மேவலால் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா பொருந்துதலால் அல்லது பெறுதலால் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். மேவலால் அப்படின்னா பொருந்துதலால், பெறுதலால். சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? சந்தக்கவிமணி அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா தமிழழகனாரத்தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சந்தக்கவிமணி அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலக்கண்ணாடியைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் உள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்காகவே இயற்கை பதித்து வச்சு 2 பெரிய நிலக்கண்ணாடி போல இருக்காமா. வடபுறமும் தென்புறமும். என்னன்னா நீர் நிறைந்த கண்மாய்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்த யாரு சொன்னாங்க அப்படின்னா, நான் பார்த்தசாரதி அப்படின்றத தான் சொல்றாங்க. எந்த புக்ல இவங்க சொல்றாங்க அப்படின்னா, குறிஞ்சிமலர் அப்படின்ற புக்ல தான் இவங்க வந்து அத சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. எடுத்துக்காட்டு உவமையணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதை எவ்வாறு அழைக்கின்றோம்? எடுத்துக்காட்டு உவமையணின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த அணிய வந்து உரைநடையில நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா, இணை ஒப்பு அப்படின்னு தான் அத அழைக்கிறோம். இணை ஒப்பு. நெக்ஸ்ட் பாருங்க. ஓம உருபு மறைந்து வந்தால் அந்த அணி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா, எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு அழைக்கப்படுது. ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஊமை அணி. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது. உண்டு மகிழ்ந்தாய். உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார்? களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது. உண்டு மகிழ்ந்தாய். இதுக்கு எதுப்பா ப்ரூஃப் அப்படின்னா, உன் புன்னகைதான் அதற்கு எவிடன்ஸ். உன் புன்னகைதான் அதற்கு சாட்சி. ஆன்சர் யார் அப்படின்னா, அறிஞர் அண்ணா. அவங்க தான் அது மாரி சொல்றாங்க. அறிஞர் அண்ணா அவங்க தான் சொல்றாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. இது மாரியான சிறப்பான வீடியோ வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சப்போர்ட்டாவும் இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.